பும்ரா இடத்துல நான் இருந்தா டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுவேன்னு அக்தர் அதிரடியா சொல்லியிருக்காரு. ஆகாஷ்தீப் கிட்ட இருந்து ஆஸ்திரேலியாவுல எப்படி பவுலிங் பண்ணணும் அப்படின்னு பும்ரா சிராஜ் ரெண்டு பேருமே கத்துக்கணும்னு ரொம்ப ஓபனா புஜாரா பேசியிருக்காரு. இன்னைக்கு ரோஹித் சர்மா டாஸ் ஜெயிச்சதுல ஆஸ்திரேலிய கேப்டன் கம்மின்ஸ் தான் ரொம்ப ஹாப்பியா இருப்பாருன்னு வாகன் வழக்கம் போல வித்தியாசமா வந்திருக்காரு. முகமது சிராஜ பூ பண்ற அளவுக்கு ஆஸ்திரேலிய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப புனிதர் ஆயிட்டீங்களா அப்படின்னு தன்னோட ஓன் ஸ்டைல்ல சுனில் கவாஸ்கர் அடிச்சிருக்காரு. பும்ரா ரிட்டையர்ட் ஆகணும்னு அதிரடியை கிளப்பின அக்தர் அடுத்து சச்சினை விட ஒரு நாளும் விராட் கோலி பெரிய பேட்ஸ்மேன் ஆக முடியாதுன்னு இன்னொரு அதிரடியையும் கிளப்பி இருக்காரு. சரி வாங்க இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கிரிக்கெட் ஸ்டேஷனுக்கு போகலாம். பும்ரா பத்தி அக்தர் பேசுறப்ப பொதுவா டெஸ்ட் கிரிக்கெட்ல பேட்ஸ்மேன்கள் அட்டாக் பண்ணி விளையாட மாட்டாங்க, பவுலர்ஸ் லென்த்தை மாத்திக்கிட்டே இருக்கணும், பிச்சில் சீம் இல்லைன்னா பவுலர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும், விக்கெட் கிடைக்காது, விக்கெட் கிடைக்கலன்னா டீம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். இப்ப பும்ராவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல நிறைய விக்கெட் வேணும்னா அவர் வேகத்துல வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். அப்படி பும்ரா வேகத்தை அதிகப்படுத்தினா அவருக்கு காயம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்துல பும்ராவோட இயல்பான லைன் அண்ட் லென்த் ஷார்ட்டர் ஃபார்மேட் கிரிக்கெட்ல ரொம்ப கரெக்டா இருக்கும். அவர் டெத் ஓவர்லயும் பவர் பிளேவ்லயும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ அவரோட இடத்துல நான் இருந்தா ஷார்ட்டர் ஃபார்மேட் கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் எப்படி பவுலிங் பண்ணணும் அப்படின்னு ஆகாஷ்தீப் கிட்ட இருந்து பும்ராவும் சிராஜும் கத்துக்கணும்னு ரொம்ப ஓப்பனா புஜாரா பேசியிருக்காரு. இதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் நீங்க 5 மீட்டர் லென்த்ல வீசுறப்பதான் அது பேட்ஸ்மேன்களை ஏதாவது தொந்தரவு செய்யக்கூடியதா இருக்கும். ஆனா பும்ராவும் சிராஜும் 6 மீட்டர் லென்த்லயே கண்டினியூவா வீசிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல ஆகாஷ்தீப் உள்ள வந்ததுல இருந்து 5 மீட்டர் லென்த்ல தான் வீசினாரு. அவரு பந்து வீசுறப்ப மட்டும் பேட்ஸ்மேன்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோ இந்த விஷயத்த பும்ராவும் சிராஜும் ஆகாஷ்தீப் கிட்ட பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணதுல ஆஸ்திரேலியா கேப்டன் கம்மின்ஸ் தான் ரொம்ப ஹாப்பியா இருப்பாருன்னு மைக்கேல் வாகன் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, நேத்து பிச்சு இருந்த மாதிரி இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு பவுலிங்க்கு பெரிய ஹெல்ப் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இந்த மைதானத்தோட புள்ளி விவரத்தை வச்சு ரோஹித் சர்மா பவுலிங் பண்றேன் அப்படின்னு சாஞ்சிட்டாரு. இதை கேட்கிறப்ப உண்மையாவே கம்மின்ஸுக்கு சந்தோஷமா தான் இருந்திருக்கும். ஏன்னு கேட்டா இப்படியான சிச்சுவேஷன்ல நம்ம எப்பயுமே முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதிர்ஷ்டவசமா கம்மின்ஸ் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இல்ல, துரதிர்ஷ்டவசமா ரோஹித் சர்மா முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருந்து தப்பான முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஃபீல்டில் ஆக்ரோஷமா இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. ஆனா சிராஜுக்கு எதிராக இந்த ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் பூ பண்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அடுத்த வருஷம் ஆஸ்திரேலியாவில் ஆசஸ் டெஸ்ட் சீரிஸ் நடக்க இருக்குது. அப்ப சிராஜ் 8 கிட்ட போன மாதிரி ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் இங்கிலீஷ் பிளேயர் கிட்ட போனா நிச்சயமா இந்த ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் தான் பண்ணுவாங்க, ஒன்னும் எதிர்க்கலாம் மாட்டாங்க அப்படின்னு கவாஸ்கர் தன்னோட வழக்கமான வழியில இருந்து அடிச்சிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்ல பும்ரா ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னு அதிரடியை கூட்டின அக்தர் இதுக்கு அடுத்து சச்சினை விட ஒரு நாளும் விராட் கோலி பெரிய பேட்ஸ்மேனா ஆகவே முடியாதுன்னு இன்னொரு அதிரடியையும் கூட்டி இருக்காரு. இதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, சச்சின் ரொம்ப தரமான பவுலிங்க்கு எதிராக விளையாடினாரு, ஆனா அப்படி விராட் கோலி தரமான பவுலிங்க்கு எதிராக விளையாடல, இது அவரோட தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து எங்க காலத்துல இருந்த ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் காமெடியா இருக்கான்னு நம்ம கிட்டயே திருப்பி கேள்வி கேட்டிருக்காரு.